தி தி ஏஜ்டு மதர், வயதான தாய். தாய் அப்படின்னு வந்துட்டாலே அங்க அஃபெக்ஷன் வரும், இமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். சோ அப்படியான ஒரு ஸ்டோரி தான் இது. இந்த ஸ்டோரியினுடைய ஆதர் நேம் என்னன்னு பாருங்க, மேட்சோ பேஷோ. மேட்சோ பேஷோ, இந்த நேம பார்த்தாலே தெரியுது. சோ ஒரு இங்கிலீஷ் நேம் மாதிரி இல்ல, முக்கியமா இந்தியன் நேம் இல்ல. சோ இந்த நேம் வச்சு கொஞ்சம் என்ன திங்க் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஷோ ஷூ அப்படிலாம் வரதெல்லாம் எப்படி வரும்னா ஜப்பான், ஜப்பான்ல இந்த மாதிரி வரும். சோ இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். இது ஒரு ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். ஃபோக் டேல் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எப்படி சொல்லுவாங்கன்னா நாட்டுப்புற கதைகள், சொல்லப்படுற கதைகள் அப்படி சொல்லுவாங்க. இந்த ஆதர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, he is a 17th century poet actually. இவர் வந்து ஒரு poet. கவிஞர்கள் வந்து ஒரு கலையை அணுகுற விதம் வந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்களையே poet வந்து somewhat in some extent they will be ahead of others. மற்றவங்களை விட ரொம்ப முன்னிலையில இருப்பாங்க. நம்ம சாதாரண ஒரு பூவை பார்த்து பறிச்சு நமக்கு என்ன பண்ணணும்னு தோணுது, தலையில வச்சுக்கணும்னு தோணுது. பட் எல்லாருக்கும் அப்படி தோணாது. அது அந்த செடியில வச்சு அதை பார்க்கணுன்றது ஒரு அழகா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை சாமிக்கு வைக்கணும்னு நினைப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூ, ஒவ்வொரு பொருளை பார்க்கும் பொழுது. ஒரு ஆட்டுக்குட்டி நல்லா துள்ளி குதிக்கும், அந்த ஆட்டுக்குட்டி துள்ளி குதிக்கிறத பாக்குறதுக்கு நமக்கு ஆசையா இருக்கும். அப்படின்னு என்ன நினைப்பான், அது குழம்புல துள்ளி குதிச்சா நல்லா இருக்கும், அப்போ அது ரொம்ப இன்னும் இதை விட அது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு தோணலாம். அப்ப நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவர் ஐஸ் ஆர் டிஃபர்டு, நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய விஷன் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு பார்வையும் வேறுபடும். அப்ப அந்த மாதிரி இந்த போயட் வந்து ஒரு ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரி நமக்கு கொடுத்திருக்காரு. லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த ஸ்டோரி. லாங் எகோ, லாங் எகோன்னு ஆரம்பிப்போம் ஸ்டோரி. இங்க பாரு, லாங் எகோ, ரொம்ப ரொம்ப முன்னாடி காலத்துல, there lived at the foot of the mountain a poor farmer and his aged widowed mother. ஒரு புவர் ஃபார்மர், ஃபார்மர்னாலே என்னவா சொல்லிடுறாங்க இப்பெல்லாம், புவர் தான். ஃபார்மர் வந்து வெல்தியா இருக்கிறதா எப்படிப்பட்ட எந்த சூழல்லையும் அப்படியான ஒரு சூழல் நமக்கு கிடையாது. அவர்கள் எப்பொழுதுமே எந்த கண்டிஷன்ல தான் இருக்காங்க, புவர் கண்டிஷன்ல தான் இருக்காங்க. நமக்கான உணவுகள் கொடுக்கறவங்க, உணவை விளைவிக்கிறவங்களுடைய நிலைமை, அந்த உணவை அவங்க சாப்பிட முடியாத நிலைமை தான் இருக்கு. அரிசி விளைவித்து கொடுக்கறாங்க அவங்க, ஆனா வாங்குற அரிசி எங்க வாங்குறாங்க, ரேஷன். That should not be pronounced like ration. That is ration. ரேஷன் சொல்லக்கூடாது, அது என்னது ரேஷன். நான் ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லி அது என்னவாயிடுச்சு, ரேஷன் ஆயிடுச்சு. அது ரேஷன் கிடையாது, தட் இஸ் ரேஷன். ஓகே, இப்போ இங்க ஒரு புவர், ஒரு ஃபார்மர் வந்து தன்னுடைய ஏஜ்டு மதரோட, அந்த மதர் ஏஜ்டு மதர் மட்டும் இல்ல, she is a widowed mother. widowed அப்படின்னா என்ன அர்த்தம், சிங்கிள். அவங்க she lost her husband. அவங்களுக்கு என்ன இல்ல, துணை இல்ல, அவங்களுடைய ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு widowed mother இருக்காங்க. they owned a bit of land which supplied them with food and they were humble, peaceful and happy. அவங்களுக்குன்னு ஒரு நிலம் இருக்கு, ரொம்ப சிறிய நிலம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு அவங்க எப்படி வாழ்றாங்க, ஹம்பிள், ரொம்ப பணிவான ஒரு அடக்கமான வாழ்க்கையை வாழ்றாங்க, ஆடம்பரமற்ற எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. பீஸ்ஃபுல், அமைதியா வாழ்றாங்க. எங்க ஆசைகள் அதிகரிக்குதோ, எங்க தேவைகள் அதிகரிக்குதோ, அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனைகளும் அதிகரிக்கும். அவங்க கிட்ட என்ன இருக்கோ அது போதும்னு அதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஹாப்பி, அதனால அவங்க எப்படியா வாழ்றாங்க, மகிழ்ச்சியா வாழ்றாங்க. எளிமையிலிருந்து அமைதி, அமைதியிலிருந்து மகிழ்ச்சி கிடைக்குது. ஹம்பிள், பீஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பி. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். இதெல்லாம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப சின்ன வார்த்தைகளா இருக்கலாம், பட் those words will do magics in our life. அப்படி அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப பெரிய மகத்தான மாற்றத்தை நமக்கு ஏற்படுத்தும். The country Shining was governed by a despotic leader. அந்த கண்ட்ரியினுடைய நேம் என்னன்னா ஷைனிங். அந்த கண்ட்ரியினுடைய நேம் என்ன, ஷைனிங் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில அவங்க வசிக்கிறாங்க. அங்க ஒரு டெஸ்போட்டிக் லீடர் இருக்காரு. டெஸ்போட்டிக் மீன்ஸ் a tyrannical. டெஸ்போட்டிக், இது எப்படி சொல்லுவாங்க, டெஸ்போட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த டெஸ்போட்டிக் அப்படின்னா என்ன மீனிங் அவங்களுக்குன்னா, டிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லணும் அத, டிரானிக்கல். டிரானிக்கல் அப்படிங்கிறவங்க குரூயல், கொடுங்கோன்மை நிறைந்த அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் ஒன்னு எழுதிருக்கல, இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னா டிரணி.
That's the point. Tyranny. It is tyranny. Tyranny அப்படிங்கிறது கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்ட், அந்த மனநிலைக்கான நவுன், இது ஒரு நவுன். tyranny அப்படிங்கிறது என்ன? நவுன். இங்க வந்து tyrannical. tyrannical அப்படிங்கிறது adjective. கொடுங்கோன்மை நிறைந்த, கொடுங்கோன்மையான மன்னன் அப்படின்ற மீனிங். இங்க அந்த பர்சனை டினோட் பண்ற நவுன் அது. அப்படிப்பட்ட ஒரு நபர், ஒரு சர்வாதிகாரின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு யார சொல்லுவாங்கன்னா ஹிட்லரை சொல்லுவாங்க. டிக்டேட்டர். டிக்டேட்டர் அப்படின்னா சர்வாதிகாரி. அந்த சர்வாதிகார தன்மைக்கு என்ன பேர்னா டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிக்டேட்டர்ஷிப். அப்படி ஒரு சர்வாதிகாரிக்கு இன்னொரு வேர்ட் என்னன்னா டைரண்ட். So it should be pronounced tyrant. இத எப்படி படிச்சிடக்கூடாது? டைரனின்னு படிச்சிடக்கூடாது. tyranny. இதுவும் நவுன் தான், இதுவும் நவுன் தான். இது அந்த குணத்துக்கு, அந்த மனப்பான்மைக்கான பெயர், அந்த நவுன் தான் tyranny அப்படிங்கிறது. It is an abstract thing அப்படின்னு சொல்லலாம். அந்த மனநிலைக்கான ஒரு நவுன் தான் tyranny. இத அந்த பர்சனை டினோட் பண்ணும். அப்படிப்பட்ட நபரை எப்படி சொல்லணும்னா டைரண்ட்னு சொல்லணும். ஹிட்லர் இஸ் அ டைரண்ட் அப்படின்னா அவர் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு அர்த்தம். சோ இந்த 3 வேர்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? tyranny, tyrannical, tyrant. அவர் வந்து ஒரு வாரியர். அவர் வந்து ஒரு வாரியர் தான். வாரியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு போர் வீரர் தான். அப்படி ஒரு போர் வீரரா இருந்த பொழுதும் மாவீரன். வாரியர்னா யாரு? ஒரு மாவீரன். ஒரு மாவீரனாக இருந்த பொழுதும் அவருக்கு ஒரு ஷ்ரிங்கிங் இருக்கு. அவர்கிட்ட ஒரு ஒரு குறுகலான எண்ணம் ஒண்ணு இருக்கு. என்ன எண்ணம்னா தன்னுடைய ஹெல்த் பத்தியோ, தன்னுடைய லைஃப் பத்தியோ, அதாவது தன்னுடைய ஆயுள் பத்தியோ, தன்னுடைய உடல் நலம் பற்றியோ அவர் கொஞ்சம் திங்க் பண்ணாருன்னா ரொம்ப பயப்படுவார். நமக்கு நோய்வாய்ப்பற்றுவோமோ, நமக்கு முதுமை வந்துருமோ, நம்ம முதுமை அடைஞ்சு இறந்து போயிடுவோமோ, இந்த மாதிரியான திங்கிங் அவருக்கு, ஷ்ரிங்கிங் திங்கிங் உண்டு அவருக்கு. ரொம்ப நேரோவா திங்க் பண்ணக்கூடிய ஆள் அவர். அதுதான் கவார்ட்லி ஷ்ரிங்கிங்னு சொல்றாங்க. கோழைத்தனமான ஒரு நேரோ திங்கிங் அவருக்கு உண்டு. இது கோழைத்தனம்ல. நமக்கு நோய் வந்துருமோன்னு எதுவுமே செய்யாம இருக்க முடியுமா? நம்ம இறந்து போயிடுவோமோன்னு எதையும் நம்ம கமிட் பண்ணாம இருக்க முடியாது. சோ இது வந்து ஒரு கவார்ட்லி திங்கிங். This caused him to send out a cruel proclamation. அந்த மனநிலை அப்படியே அவர் ஒரு cruel proclamation கொடுக்கிறார். proclamation means an announcement. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறார். cruel, கொடூரமான, ஈவு இரக்கமற்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு. என்னன்னா the entire provinceனா அந்த நாட்டினுடைய அந்த இந்த இடத்துல ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது முக்கியமா மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுப்புற பகுதியில ஒரு கிராமத்தை உள்ளடக்கிய, ஒரு 3-4 கிராமங்களை உள்ளடக்கிய பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்டையர் ப்ராவின்ஸ்ல இருக்கிறவங்க was given strict orders to immediately put to death all aged people. அவர் என்ன கொடுக்கிறாரு பாரு, அனைத்து வயதானவர்களையும் என்ன பண்ணணும்ன்றாரு? He ordered to kill them. அவங்களை கொன்னுடுங்க அப்படின்னு அவங்கவுங்க வீட்டு உரிமையாளர்கள் கிட்டயே சொல்றாங்க. அவங்களுடைய குழந்தைங்க கிட்டயே சொல்றாங்க. யார கொல்ல சொல்லி? உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏஜ்டு பீப்புளை கொன்னுடுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. கஸ்டம் ஆஃப் abandoning old people to die was not uncommon. அந்த காலகட்டத்துல வயதானவர்களை கைவிடுதல், அவங்களை கொண்டு போய் தூரமா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் விட்டுட்டு வந்துருவாங்க. அது ரொம்ப சாதாரணமா நிகழ்ந்து கொண்டிருந்த காலம். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? ஏஜ்டு பீப்புளுக்காக, வயதானவர்களுக்காக யாருமே இறக்கப்பட மாட்டாங்க. என்ன நினைப்பாங்கன்னா, வயதானவங்களால இனி நமக்கு அவங்களால எதுவும் ஆக போறது இல்ல, அவங்கள நம்ம கவனிச்சுக்கிறதுன்றது ஒரு தொல்லை பிடிச்ச வேலை அப்படின்னு அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அபேண்டன் பண்ணிடுவாங்க. அபேண்டன் பண்றதுல அவங்களை கைவிட்டுருவாங்க. அவங்களுக்கு ஆதரவு இல்லாமல் அவங்களை தவிக்க விட்டுருவாங்க தனியா. The poor farmer loved his aged mother with tender reverence. Reverenceனா extreme respect. மிகப்பெரிய மரியாதையும் அன்பும் இந்த புவர் ஃபார்மருக்கு அவருடைய ஏஜ்டு மதர் மேல உண்டு. எல்லாருக்கும் உண்டு தானே. உங்களை திடீர்னு வந்து அம்மா அப்பா வயசாயிட்டாங்க, அவங்கள கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுங்க அப்படின்னு சொன்னா தள்ளிடுவீங்களா? தெரியல. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. இப்ப சொல்லுங்களேன், என்ன பண்ணுவீங்க வயதான காலத்துல? அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. சோ நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களை எவ்வளோ கேர் எடுத்து அவங்க பாக்குறாங்க. அப்படிங்கும் போது அந்த ஓல்ட் ஏஜ் அப்படிங்கிறது அவங்களுடைய செகண்ட் சைல்ட்ஹுட், 2வது குழந்தை பருவம் அது. அப்போ உங்க குழந்தை பருவத்தை அழகாக்குனவங்களினுடைய 2வது குழந்தை பருவத்தை நீங்க எப்படி பாத்துக்கணும்?
அமைதியா பாத்துக்கணும். அவங்க நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு உடல்ல வலு இருக்காது, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? சப்போர்ட்டிவா இருக்கணும். வெரி குட். அம்மா அப்பாவுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சப்போர்ட்டிவா இருக்கணும். அவங்க கொடுக்குற அவங்களுடைய வெல்த் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அவங்க சம்பாதிச்சு கொடுக்குற பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எத்தனையோ காட்சிகள் நம்ம பாக்குறோம். சொத்துக்களை எடுத்துக்கிறாங்க, அம்மா அப்பாவை என்ன பண்ணிடுறாங்க? விட்டுடுறாங்க. கொண்டு போய் எங்க சேர்த்துடுறாங்க? ஓல்டேஜ் ஹோம். முதியோர் இல்லங்கள் அதிகரிச்சுட்டு வருது. ஏன்? முதியோர் இல்லம்ன்ற ஒரு வார்த்தையே நமக்கு கிடையாது. நம்மளுடைய ஏர்லி பீரியட்ல நமக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளே நமக்கு கிடையாது. நம்மளுடைய வழக்கமே அது கிடையாது. ஆனா இப்பொழுது ஒவ்வொரு ஊருக்கும் என்ன இருக்கு? ஓல்டேஜ் ஹோம்ஸ் திறந்துட்டாங்க, நிறைய இருக்கு. இதனால அப்ப இதுல இருந்து பிள்ளைகளினுடைய மனநிலை தெரியுதா இல்லையா? The children are not ready to look after their own parents. தன்னுடைய சொந்த பெற்றோரை பார்த்து கொள்வதற்கு இப்பொழுது அவர்களுடைய குழந்தைகள் தயாராக இல்லை. இது ரொம்ப ரொம்ப pathetic condition of this generation, this era அப்படின்னு சொல்லலாம். அப்ப இதுலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை எப்படி செய்யக்கூடாது. நம்ம அம்மாவை எப்படி விடுறதுக்கு மனசு வருது? நம்ம அம்மா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா? இதுக்குள்ள ஒரே தொல்லை, நம்மளால கொடுக்காத தொல்லையே கிடையாது. அவ்வளோ பிரச்சனை. என்னடா நம்ம கொடுக்காத பிரச்சனையே கிடையாது. ஆனா நம்மள எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? அவ்வளவு டெண்டர்னா பேஷனேட்டா, லவ்வபிளா நம்ம கிட்ட இருக்காங்க. சோ அந்த மாதிரிதான் இந்த புவர் ஃபார்மருக்கு மற்றவங்க மாதிரி ஒரு தாயை கைவிடக்கூடிய மனநிலை யாருக்கு கிடையாது? இந்த புவர் ஃபார்மருக்கு கிடையாது. And the order filled his heart with sorrow. அந்த ஆர்டர் அவருடைய இதயத்துல மிகப்பெரிய துக்கத்தை ஏற்படுத்துது. But no one ever thought twice about obeying the mandate of the governor. Mandate அப்படின்னா it should be done, compulsory, கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் mandate அப்படிம்பாங்க. It is mandatory அப்படின்னா இது கட்டாயம் அப்படிங்கிற, அந்த கட்டாயம் அப்படிங்கிறதுக்கான இங்கிலீஷ் வேர்டு தான் அது mandate. இதை நீங்க கட்டாயம் செய்தாகணும்னு ஒரு ரூலர், ஒரு மன்னன் சொல்லும் பொழுது, அரசர் சொல்லும் பொழுது அதை எல்லாருமே என்ன பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க? ஒபே பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. So with many deep and hopeless sighs the youth prepared for what at the time was considered the kindest mode of death. இந்த சின்ன பையன் அவர் யோசிக்கிறாரு, வேற வழியே இல்ல, என்ன பண்ணித்தான் ஆகணும், அவங்க அம்மாவை ஒண்ணுதான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு அவரு தள்ளப்படுறாரு. அப்ப அவர் என்ன திங்க் பண்றாரு பாரு, எவ்வளவு இப்படி ஒரு கண்டிஷன் எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. He is finding the kind method of killing his own mother. Kindest death. எப்படி வழி இல்லாம அம்மாவை சாகடிக்கலாம் அப்படி. இந்த வார்த்தையே எவ்வளவு கொடுமையா இருக்கு பாரு. சோ அம்மாவுக்கு ஃபுட் எடுத்துக்கிட்டாரு, வாட்டர் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாருன்னு பாருங்க. Then he lifted his helpless old mother to his back and started on his painful journey up the mountain. He is climbing up the mountain with his aged mother on his back. தன்னுடைய முதுகில் அம்மாவை சுமந்து கொண்டு சாப்பாடு தண்ணி அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாரு? மலை மீது ஏறுறாரு. அப்ப அவர் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்காருன்னு தெரியுதா உங்களுக்கு? The road was long and steep. அந்த ரோடு எப்படி இருக்குன்னா ரொம்ப போய்கிட்டே இருக்கு, ரொம்ப நீளமான ரோடா இருக்கு. அண்ட் ஸ்டீப், ரொம்ப சறுக்கலா இருக்கு. அதாவது இப்படி செங்குத்தா இருக்கு. இப்படி மலையில ஏறுறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்ல, சறுக்குறது மேல செங்குத்தா இருக்கு, ஏறவே கஷ்டமா இருக்கு. பின்னாடி ஒரு வெயிட்ட வேற வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு? ஏறுறாரு. What is known as Obatsuyama. அந்த சம்மிட்ட எப்படி சொல்றாங்கன்னா Obatsuyama அப்படின்னு சொல்றாங்க. சம்மிட்டுக்கு நேம் என்ன? Obatsuyama. The mountain of the abandoning of the aged. அந்த மலைக்கு என்ன பேரா? Obatsuyama அப்படின்ற நேம். Obatsuyama அப்படின்னா abandoning of the aged, வயதானவர்களின் கைவிடப்பட்ட மலை. abandoning of the aged, வயதால் கைவிடப்பட்டவர்கள், அந்த வயது முதுமையால் கைவிடப்பட்டவர்கள் அப்படின்ற நேம் அதுக்கு பேர் என்ன கொடுத்திருக்காங்க பாரு? Obatsuyama. இதுக்கு என்ன மீனிங் கொடுத்திருக்காங்க? abandoning of the aged அப்படின்னு பேர். கைவிடுதல், முதியோர்களை கைவிடுதல் அப்படின்னு பேராம். அங்க கொண்டு போய் விடுறாங்க. The eyes of the old mother were not so dim, but that they noted the reckless hastening from one path to another, and her loving heart grew anxious. அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கண் பார்வை போகல, பார்வை இருக்கு,
இப்ப நமக்கெல்லாம் தான் போயிடுது கண் பார்வைன்றதெல்லாம் ஒண்ணும் சொல்லிக்கிற முடியல, அப்படி போயிடுது. பட் அந்த காலத்துல எல்லாம் இருக்க பாட்டிக்கெல்லாம் இன்னமும் கண்ணு தெரியும். அவங்க எல்லாம் கண்ணாடி படாம என்ன பண்ணுவாங்க, எல்லா விஷயத்தையும் பாக்க. நமக்கெல்லாம் ஏன் கண்ணு போனுச்சு? பிகாஸ் ஆஃப் த டிஜிட்டல் ஸ்கிரீன். டிஜிட்டல் ஸ்கிரீன்ஸை பார்த்து எப்ப கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சோமோ முடிஞ்சிருச்சு. ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லாம எல்லா குழந்தைகளுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கண்ணாடி போட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மாவுக்கு நல்ல கண்ணு தெரியுது. அவங்க என்ன பண்றாங்க, அந்த பாதைகளை கவனிக்கிறாங்க. இவ்வளவு கஷ்டமான, இவ்வளவு குறுக்கு நெடுக்குமான பாதையில நம்ம புள்ள வந்திருக்கானேன்னு அவங்க ரொம்ப பதட்டமாகறாங்க. she became anxious. anxiousனா பதற்றமாகிறது. Her son did not know the mountain's many paths and his return might be one of the danger. So she stretched forth her hand and snapping the twigs from bushes as they passed, she quietly dropped a handful every few steps of the way so that as they climbed. தன்னுடைய மகன் திரும்பி வரும்போது இந்த பாதையை அவனால கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத அவங்க அம்மா யோசிச்சுட்டாங்க. அவன் பாட்டுக்கு ஏதோ ஒரு மன கவனத்துல மேல ஏறியே ஆகணும்ன்ற ஆர்வத்துல மேல ஏறிட்டான். நம்ம புள்ள திரும்பி போகிறதுக்கு வழி தெரியாம புள்ள தவிக்க கூடாதுன்றதுக்காக இந்த அம்மா போகும்பொழுதே குட்டி குட்டி ட்விக்ஸ், குச்சிகள், மர குச்சிகளை உடைச்சு வழி நெடுக அந்த அம்மா என்ன பண்ணிட்டே இருக்காங்க, போட்டுக்கிட்டே வராங்க. இப்ப பையன் திரும்பி போகும் பொழுது அந்த குச்சிகளினுடைய தடத்தை ஃபாலோ பண்ணி போனாலே he would reach his home, வீட்டுக்கு போயிடுவான். புரியுதா? இது இப்ப இந்த வழியை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? அந்த அம்மா. ஆனா அம்மாவுக்கு தெரியும் புள்ள எதுக்கு கொண்டு போய் விடுறான்னு. புள்ள நம்மள சாகடிக்கிறதுக்காக கொண்டு போய் விடுறான்னு அம்மாவுக்கு தெரியும். எந்த இடத்துலயும் அம்மா அதை பத்தி கவலைப்படல. பிள்ளைக்கு வேற வழி இல்ல, நம்ம இனிமேல் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை கொடுக்க போறோம் அப்படியே நினைச்சாலும் புள்ள பத்திரமா திரும்பி போனோம். அதான் அம்மா. நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், பதிலுக்கு அம்மா என்ன பண்ணுவாங்க, நமக்கு பாசத்தை மட்டுமே தான் கொடுப்பாங்க. நீ எவ்வளவு கோபமா பேசினாலும் நீங்க உடனே நினைச்சுக்கீங்க, எங்க அம்மா கோபமா பேசி நீங்க கேட்டது இல்லையா மிஸ், மணக்கும் மிஸ் அப்படின்னு. எல்லா அம்மாவும் அப்படித்தான், கோபம் வரும்போது பேசுவாங்க. ஆனா அவங்களுடைய லைஃபே யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்க யாருக்காக உழைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. The narrow path behind them was dotted at frequent intervals with tiny piles of twigs. The twigsனா குச்சி, அந்த சுள்ளி குச்சிகள், அந்த சுள்ளிகளை வச்சு அந்த பாதையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். At last the summit was reached. Weary and heartsick, the youth gently released his burden and silently prepared a place of comfort as his last duty to the loved one. அம்மாவின் அந்த burden-ஐ இறக்கி வைக்கிற. burden இந்த இடத்துல யாரை டினோட் பண்றாங்க? Who is the burden here? The aged mother. அது வந்து எவ்வளவு ஒரு மெட்டபாரிக்கல் எலிமெண்ட் ஒண்ணு இருக்கு பாரு. இப்பொழுது அம்மா என்ன ஆயிட்டாங்க, அவனுக்கு சுமை ஆயிட்டாங்க. அம்மா எப்படி ஆயிட்டாங்க, சுமை ஆயிட்டாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஓல்ட் ஏஜ், அந்த ஏஜ்னால சுமையா தெரியாங்க. அந்த சுமையை இறக்கி வச்சுட்டு அம்மாவை படுக்க வைக்கிறதுக்கு ஒரு பெட் அவன் ரெடி பண்றான். அந்த இடத்துலயே கம்ஃபர்ட்டா தூங்கணும், கம்ஃபர்ட்டா சாகணும். அம்மா எப்படி சாகணும், கம்ஃபர்ட்டா சாகணும்னு சொல்லி gathering fallen pine needles, he made a soft cushion and tenderly lifted his old mother onto it. அந்த pine trees இனுடைய leaves இருக்குல்ல, அந்த leaves பாத்திருக்கீங்களா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், in the shape of needles, ஊசி மாதிரி இருக்கும், ஊசி ஊசியா இருக்கும். அது பாத்திருக்கீங்களா? அந்த இலைய கட் பண்ணீங்கன்னா கட கட கடன்னு உடைகிற மாதிரி இருக்கும். அப்படி தொட்டாலே என்ன பண்ண, ரப்பர் மாதிரி இருக்கும். பைன் ட்ரீஸினுடைய இது, அதனுடைய லீவ்ஸ் நீடில் மாதிரி இருக்கும். நீடில்னா உங்களை குத்தாது, பாக்குறதுக்கு நீடில் மாதிரி இருக்கும். அதை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து வச்சு, நீங்க சவுக்கு மரம் பார்த்தது இல்ல, கொஞ்சம் லைட்டா அந்த சவுக்கு மரத்தினுடைய இலைகளும் எப்படி இருக்கும், நீடில் மாதிரி தான் இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஊசி ஊசியா இருக்கும். சரியா? அப்ப அதை வச்சு என்ன பண்ண, ஒரு குஷன் மாதிரி ரெடி பண்ணி அதுல அம்மாவை படுக்க வைக்கிறான். He wrapped her padded coat more closely about the stooping shoulders, and with tearful eyes and an aching heart, he said farewell. Tearful eyes, கண்ணீர் நிறைந்த கண்களுடனும், ஏக்ஃபுல்னா என்ன அர்த்தம், பெயின்ஃபுல், வலி நிறைந்த, அவ்வளவு வலி, அப்படி ஒரு மனதால் தாங்கிக் கொள்ள முடியாத அந்த வலியோட அம்மாவை பார்த்து அம்மாவுக்கு என்ன கொடுக்குறான், ஃபேர்வெல் கொடுக்குறான். விடை பெற்று நான் வரேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். The trembling mother's voice was full of unselfish love as she gave her last injunction. last order ஒன்னு கொடுக்குறாங்க. injunction அப்படிங்கிறது ordering someone to do an act, ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒருத்தங்களை பணிக்கிறது. என்ன வேலை அம்மா கொடுக்குறாங்க, கடைசியா ஒரு வேலை கொடுக்குறாங்க. கண்ணை மூடிக்கிட்டு குருட்டுத்தனமா போகாத. அம்மாக்கள் அப்படித்தானே பேசுவாங்க.
கண்ணை மூடிக்கிட்டு எனக்கு என்னன்னு பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. let not thine eyes be blinded my son, she said, the mountain road is full of dangers, look carefully and follow the path which holds the piles of twigs. கண்ணை மூடிக்கிட்டு போகாத, ரொம்ப ஆபத்து நிறைஞ்சிருக்கும், கீழே இறங்கும் போது எதை பார்த்துக்கிட்டே போ, நான் சுள்ளிகளை உடைச்சு போட்டிருக்கேன் அந்த வழியிலேயே போன்னு. அப்போ கூட அன்செல்பிஷ், சுயநலமற்ற தன்னலமற்ற தாய் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. அப்பவும் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, இந்த வேலையை செய். அம்மா எல்லாம் அப்படித்தானே, அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, இப்படி செய்யி அப்படி செய்யின்னு உனக்கு சொல்லுவாங்க. அதுதான் உனக்கு பிரச்சனையே. எனக்கு தெரியாதா? ஆமா தெரியாது. உனக்கு தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்க, சொல்ல போறாங்களா? ஐயோ நம்ம புள்ள வந்து இதை கரெக்டா செய்யுன்ற அந்த ஒரு கான்பிடன்ஸ அப்பா அம்மாவுக்கு ஏற்படணும்னா அந்த கான்பிடன்ஸ் யாரு கொடுக்கணும்? நீங்க தான் கொடுக்கணும். அப்பா அம்மா வந்து அம்மா என்ன நொய்யு நொய்யு நொய்னு பேசுறாங்க, வை இந்த நொய்யு நொய்யு நொய்னு சொல்றதுக்கு முன்னாடியே அதை நொய் அப்படிங்கும் போதே செஞ்சிருக்க வேண்டியதானே. நொய் நொய் நொய்னு சொல்றாங்கன்னா அவ்வளவு நேரம் நீ அதை செய்யலன்னு அர்த்தம். ஒரு பொருளை எடுத்து வையும்பாங்க, நீ செஞ்சுட்டா அது முடிஞ்சு போச்சா, இல்ல அவங்க சொல்றதுக்கு முன்னாடி அதை செஞ்சுட்டாலும் முடிஞ்சு போச்சா. பட் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதை செய்யறது இல்ல. மெஜாரிட்டி நான் சொல்றேன். அப்படி யாராவது ஒருத்தவங்க நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன் மிஸ், அப்படி இருந்தும் என்ன பேசுறாங்க மிஸ் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? எனிபடி? எனிபடி? நோ ஒன். கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி கிடையாது, இருக்க மாட்டேங்க. They will guide you to the familiar path further down. The son's surprised eyes looked back over the path, then at the poor old shriveled hands, all scratched and soiled by their work of love. அந்த shriveled hands பாக்குறான். அம்மா அதை சொன்ன உடனே அவனுக்கு ஷாக்கு தாங்கல. நான் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன், இவங்களை கொலை பண்ணணும்னு கொண்டு வந்து நான் வைக்கிறேன், இவங்க சாகணும்னு கொண்டு வந்து நான் விடுறேன். ஆனா அவங்க நான் இறங்கி போகும் பொழுது டேஞ்சர் எதுலையுமே மாட்டாம நான் நல்லபடியா போகணும்னு அம்மா நினைக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்களுடைய கைகளை பற்றி அழுகிறான். அந்த கைகளை பாக்குறான். அவங்க குச்சை உடைச்சு 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 அவங்க கையில நிறைய காயங்கள், கையில ரொம்ப ஸ்கிராச்சஸ் ஆயிருக்கு, குச்சி உடைக்க உடைக்க. அந்த கைகள் எப்படி இருக்கு, ஷ்ரிவல்டா இருக்கு, ஷ்ரிங்க் ஆயிருக்கு, ரிங்கிள்ஸ் வந்திருக்கு. அதாவது வயதானவர்களுடைய கைகள் சுருக்கங்கள் இருக்குமா இல்லையா முதுமையினால், அந்த சுருக்கம் நிறைந்த கைகளை பற்றி அதில் கண்ணீர் வடிக்கிறான். இந்த கைகள் முடியாத கைகளோட அவங்க யாருக்கு செய்யறாங்க, பிள்ளைக்காக. நிறைய பேர் பார்த்திருக்கேன், அம்மா முடியாம படுத்திருக்கோம், அவ்வளவு ஃபீவர்ல கிடப்பாங்க, மா பசிக்குது, அவங்களுக்கான மெடிசினே தான், ஐயோ புள்ள பசிக்குதுன்னு கேட்டுருச்சு, நம்ம எடுத்து கொண்டு போய் ஏதாவது செஞ்சு இருந்து கொடுப்போம் அப்படின்னு உடனே என்ன பண்ணி கொடுப்பாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. உன்னை வந்து நீ சாப்பிடாம படுக்கிறேன்னா அம்மா என்ன பண்ணிட்டே இருப்பாங்க, ரிப்பீட் பண்ணிட்டே இருப்பாங்க, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. நீ சாப்பிட்டாதான் அவங்களுக்கு மனசு என்ன ஆகும், நிறைவாகும். புரிஞ்சுதா? His heart broke within and bowing to the ground, he cried aloud, "Oh, honorable mother, your kindness breaks my heart. I will not leave you. Together we will follow the path of twigs and together we will die." அதை கேட்டோம்னா அவனுக்கு தாங்க முடியல. அவனுக்கு அப்படி அந்த அன்பினால் அவனுக்குள்ள அப்படி ஒரு கான்பிடன்ஸ், ஒரு கரேஜ் வந்து அம்மாவை அப்படியே அள்ளி தூக்கிக்கிட்டான். நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே கீழே போவோம், வாழ்ந்தாலும் ஒன்னா வாழுவோம், செத்தாலும் ஒன்னா சாவோம், உங்களை விட்டுட்டு எனக்கு போக மனசு இல்ல அப்படின்னா. Once more he shouldered his burden. இப்ப இடத்துல பாரு, shouldered his burden, அந்த சுமையை தூக்கிக்கிட்டான். அது அவனுக்கு எப்படி இருக்கு, lovable burden, blissful burden. அந்த சுமை சுகமான சுமை. அந்த சுமை என்ன பண்ணிக்கிறான், தூக்கிக்கிட்டு and hastened down the path. துரிதமாக, hastened அந்த இடத்துல சீக்கிரமா தடன்னு இறங்கி கீழே வர அந்த பாதை விளைய. பேத்ன்றது என்னன்னு தெரியும் உங்களுக்கு? பேத்னா என்ன? பேத், PATH, பேத்னா பாதை, வழி. இன்னொரு வேர்டு என்ன? பாதை, வழி. அதுக்கு இன்னொரு வேர்டு என்ன? வே. வெரி குட், வே, WAY, பேத், வே. ஆனா இது ரெண்டு சேர்த்து ஒரு காம்பவுண்ட் வேர்டு இருக்கு தெரியுமா, பாத்வே. இந்த பாத் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, நடந்து நம்ம கால் தடத்தால் உருவாக்கப்படுறதா, அதான் பாத், பாதை. இது வழி. நெக்ஸ்ட் கீழே அவங்க பாருங்க, beneath the kitchen floor was a old closet for food which was covered and hidden from view. There the son hid his mother. கிச்சனுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கவர்டு ரூம்ல அவங்க அம்மாவை என்ன பண்ணி வச்சிருக்கான், ஒளிச்சு வச்சிருக்கான். ஹிட்னு யூஸ் பண்ணிருக்காங்க பாரு,
ஹைடுனுடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் என்ன? ஹிட். ஹைடுனா ஒளிதல், ஒரு இது மறைத்து வைத்தல். அப்ப அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்ன? ஹிட். அவங்க அம்மாவை மறைச்சு வச்சிருக்கான். ஏன் மறைச்சு வச்சிருக்கான்? கிங்குக்கு தெரியக்கூடாது, அம்மா உயிரோட இருக்காங்கன்றது தெரியக்கூடாது. அதனால there the son hid his mother, supplying her with everything she needed, continually watching and fearing she would be discovered. அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் போய் கரெக்ட் டைமுக்கு கொடுத்துட்டு வரான். அவனுக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு, யாராவது கண்டுபிடிச்சிடுவாங்களோ, அம்மாவை யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கு. Next, time passed and he was beginning to feel safe when again the governor sent forth heralds bearing an unreasonable order. மறுபடி ஒரு விஷயத்தை அவர் கொண்டு வர ஒரு ஆர்டர் ஒண்ணு கொடுக்கிறார். என்ன ஒரு ஆர்டர் போடுறாரு அப்படின்னா, ரொம்ப காலம் போயிடுச்சு, ரொம்ப சேஃபா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஃபார்மரும் இந்த ஏஜ்டு மதரும். அப்ப மறுபடி அந்த கவர்னர், இந்த ரூலர் ஒரு ஆர்டர் ஒண்ணு போடுறாரு. என்னன்னா, seemingly as a boast of his power, தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டணும்னே அந்த ஆள் ஏதாச்சும் ஒண்ணு போட்டுக்கிட்டே இருப்பாரு ஒரு ஆர்டர். அந்த மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்காரு. His demand was that his subjects should present him with a robe of ashes. என்னுடைய சப்ஜெக்ட்ஸ்னா இந்த இடத்துல என்ன? ஒரு ரூலர் பத்தி பேசுறோம். ஒரு ரூலர் தன்னுடைய சப்ஜெக்ட்னு சொல்றாரு. சப்ஜெக்ட்னா என்ன அர்த்தம்? பதவியா? அவங்கள பத்தி ஒரு படிக்கிறது பாடம். சப்ஜெக்ட்னா குடிமக்கள், தன்னுடைய மக்கள்னு அர்த்தம். தனக்கு அடங்கி இருக்காங்கல்ல, தன் ஆளுகைக்குட்பட்டு இருக்காங்கல்ல, அவங்க பேர் தான் சப்ஜெக்ட். சோ அவங்களுடைய சப்ஜெக்டுக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு. என்ன ஆர்டர் போடுறாருன்னா, எனக்கு சாம்பலால் செய்யப்பட்ட ஒரு கயிறை கொண்டு வர வேண்டும். எதுல செஞ்சிருக்கணுமா? சாம்பல். நம்ம பக்கம் ஒண்ணு சொல்லுவாங்க, மணல்ல என்ன பண்றது, இவன் சரியான ஆளுடைய, இவன் மணல்ல கூட கயிறு திரிப்பாண்டாம்பாங்க. அந்த அளவுக்கு அவன் யாரு? வாய் செவடால். அவன் வாயாலே வடை சுடுவான்டான்னு நம்ம சொல்றோம்ல, அதனுடைய ஓல்டு வெர்ஷன் தான் என்ன, மணல்லையே கயிறு திரிப்பான், ஒண்ணுமே இருக்காது, காத்துலயே கோட்டை கட்டுறது, அந்த மாதிரிலாம். இவர் என்ன கேக்குறாரு? a rope of ashes, சாம்பலில் செய்யப்பட்ட ஒரு கயிறை எனக்கு கொண்டுட்டு வாங்கன்றாரு. எப்படிமா சாம்பல்ல கயிறு செய்ய முடியுமா? தண்ணி ஊத்தி குழச்சி செய்ய முடியுமா? அதுவும் அந்த கயிறை என்ன பண்ண முடியும், செய்ய முடியுமா? அப்படி ஒண்ணு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தி என்டையர் ப்ராவின்ஸ் trembled with dread. எல்லாரும் நடுநடுங்கி போயிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க. என்னடா இவரு புதுசா ஒரு ஆர்டர் போடுறாரு, எப்படா நம்ம சாம்பல்ல கயிறு கொண்டு போய் கொடுக்கறதுன்னு எல்லாரும் பயந்து போயிருக்காங்க. The order must be obeyed at who in all shining could make a rope of ashes. One night, in great distress, the son whispered the news to his hidden mother. Wait, she said, I will think. இந்த பையன் போய் அவங்க அம்மா கிட்ட ஒரு நாள் நைட்டு போய் புலம்பிட்டு இருக்கான். இந்த ஃபார்மர், யங் ஃபார்மர் என்ன புலம்புறான், இந்த மாதிரி வீட்டுக்கு ஒருத்தர் கண்டிப்பா சாம்பல் கயிறு கொண்டுட்டு வரணும்னு சொல்றாரு, இல்லைன்னா அவங்க தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்றாரு, நான் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு இவன் குழம்பி போய் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான், ரொம்ப மனம் உடைந்து இருக்கான். அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க, பொறு நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. On the second day, she told him what to do. Make rope of twisted straw, she said. Then stretch it upon a row of flat stones and burn it on a windless night. He called the people together and did as she said. And when the blaze died down, there upon the stones, with every twist and fiber showing perfectly, lay a rope of ashes. என்ன சொல்றாங்கன்னு தெரியுதா? ஒரு ஸ்ட்ரா எடுங்கிறாங்க. ஸ்ட்ரா, STRAW. ஸ்ட்ரானா என்ன அர்த்தம்? ஜூஸ் குடிப்போம்ல, நமக்கு அதான் தெரியும். வைக்கோல் பிரி, வைக்கோல் இருக்குல்ல, அது பேரு ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. HAWன்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரா அது பேர் தான் இந்த வைக்கோல். ஒரு வைக்கோல் எடுத்து அந்த வைக்கோல் நல்லா பிரிச்சு அதை நல்லா சுத்தி வச்சு அதை நல்லா நெளிஞ்சி வர மாதிரி ஸ்டோன்ஸ், கல்லு வச்சு ரெண்டு பக்கமும் பறக்காம கல்லு வச்சு அதுல என்ன பண்ணிடுறது, வைக்கோல் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி வச்சிடுறது. வச்சுட்டு அதை லைட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அதை எரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணிடும், ஃபுல்லா எரிஞ்சிரும். எரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கற்கள் இருந்த வடிவத்துக்கே என்ன இருக்கும், கயிறு மாதிரி கிடக்கும். எரிஞ்சோன்னா அது எப்படி இருக்கும், கயிறு மாதிரியே இருக்கும். புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? அப்போ அது எதனால் செய்யப்பட்ட கயிறு? சாம்பலால் செய்யப்பட்ட கயிறு. அதை அவன் செஞ்சு காமிச்சிட்டான். The governor was pleased at the wit of the youth. அது விட்னா என்ன அர்த்தம்?
இன்டெலிஜென்ஸ், அவனுடைய சாதுரியம், ஸ்மார்ட்னஸ், அந்த புத்திசாலித்தனத்தை பார்த்து அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிட்டார் கவர்னர். But he demanded to know where he had obtained his wisdom. இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை என்னன்னா wisdom. என்ன வார்த்தை? wisdom. wisdomனா என்ன அர்த்தமா? wisdomனா என்ன அர்த்தம்? knowledge of everything. அனைத்துக்கும் knowledge அப்படின்னா பர்டிகுலர் ஃபீல்டுல வரும். wisdomனா knowledge of everything அப்படின்னு அர்த்தம். அனைத்தும் தெரிந்த அறிவு, அனைத்திலும் பெற்ற அறிவு, ஞானம்னு சொல்லுவாங்க. தமிழ் இது எப்படி சொல்லுவாங்க? ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஞானம் அடைதல் அப்படின்பா. அனைத்தும் தெரிந்தவன் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு அறிவு உனக்கு எப்படி வந்துச்சு? இப்படி ஒரு விஸ்டம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு அவர் கேட்கிறார். Alas, alas, cried the farmer, the truth must be told, and with deep bows he related his story. The governor listened and then meditated in silence. Finally, he lifted his head. அவன் உண்மையை சொல்லிட்டான். ஃபார்மர் அழுக தாங்காம என்ன உண்மையை சொல்லிட்டான்? எங்க அம்மா தான் இந்த விஸ்டம்க்கு காரணம். இந்த விஸ்டம் எனக்கான விஸ்டம், என்னுடைய விஸ்டம் இல்ல, இந்த அறிவு என்னுடைய அம்மாவினுடைய விஸ்டம்னு அவன் அழுக தாங்காம சொல்லிட்டான். சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணீங்க? அப்படியாப்பட்ட அம்மாவை தான் என்ன பண்ண சொல்லியிருந்தீங்க? கொலை பண்ண சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு அவங்க இறந்திருந்தா இப்படியான ஒரு விஸ்டம் நீங்க என்ன பண்ணிருக்கவே மாட்டீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க அப்படின்றத சொன்ன உடனே ஃபைனலி the governor realized his foolishness, realized his mistake. நம்ம என்ன பண்ண பார்த்தோம் அப்படிங்கறத உணர்ந்ததுக்கு அப்புறமா shining needs more than strength of youth, he said gravely. அதாவது இளைஞர்களினுடைய வலுவை காட்டிலும் மிகப்பெரிய வலு, உடல் வலிமையை காட்டிலும் மன வலிமை தான் வேணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். அத ரொம்ப சோகமா சொல்றார். சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாவும் சொல்றார். Oh, that I should have forgotten the well-known saying. நான் காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்த ஒரு மொழியை, ஒரு சொற்றொடரை மறந்துட்டேன். எல்லாரும் சொல்லி வச்சாங்க, அந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்ன சொல்லி வச்சிருந்தாங்க? With the crown of snow there cometh wisdom. crown அப்படின்னு என்ன அர்த்தம்? மகுடம், கிரீடம்னு சொல்லுவாங்க. crown of snow, snowனா என்ன அர்த்தம்? பனி. எப்படி பனியில போய் ஸ்னோ பண்ணுவாங்க? crown பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இங்க என்ன சொல்றாங்க? ஸ்னோ அப்படிங்கிறது, ஸ்னோ refers the gray hair, the gray hair of the old age people. முதுமையின் காரணமாக வரக்கூடிய நரையைத்தான் இங்க ஸ்னோங்கிறாங்க, அதைத்தான் கிரீடம்ங்கிறாங்க. அப்போ அந்த crown of snow கிட்டேன்னு தான் என்ன கிடைக்கும்? விஸ்டம் பிறக்கும். அனுபவமே ஆசான் அப்படிம்பாங்க. வயது முதிர்ந்தவர்கிட்ட என்ன இருக்கும்? பேரறிவு கொட்டி கிடக்கும். சரியா? அதனால வயதானவர்களை ஒன்றுக்கும் உதவாதவர்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல இல்ல வாழ்வு, மென்டல் ஸ்ட்ரென்த்ல இருக்கு. we should be mentally enriched. நம்மளுடைய உடல் வலு மட்டும் நமக்கு நம்மளுடைய வெற்றிக்கு வழிவகுக்காது. முதியோர் சொல் கேள் அப்படிம்பாங்க, மூத்தோர் சொல் கேள் அப்படிம்பாங்க. மூத்தோர்களை நம்ம என்ன பண்ணணும்? மதிக்கணும், அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன் சொல்றாங்க? நாலேஜ் இருக்கும், அவங்க பல விஷயங்களை அனுபவிச்சு வந்திருப்பாங்க, நல்லது கெட்டது தெரியும்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படியாப்பட்ட வயதானவர்களை நாம் என்ன பண்ணக்கூடாது? we should not abandon our elders. நம்முடைய மூத்தோர்களை நாம் கைவிடக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. that very hour the cruel law was abolished. அவர் அந்த சட்டத்தை நீக்கிட்டார். எந்த சட்டத்தை? ஏஜ்டு பீப்புள் என்ன பண்ணலாம்னு, வயதானவர்கள் இருக்கவே கூடாது இந்த ப்ராவின்ஸ்ல அப்படின்னு சொன்ன தன்னுடைய சட்டத்தை he abolished the cruel law. அந்த கொடூரமான சட்டத்தை அவரே அபாலிஷ் பண்ணிட்டாரு. ஃபைனலி he realized the precious value of the old age people. old age people இனுடைய அருமை அவருக்கு தெரிஞ்சிட்டு. ஓகே.